வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் ரேகா. நான் பார்க்க மிகவும் அழகாக இருந்தேன். நான் அழகாக இருந்ததால் என்னுடைய திருமணத்திற்கு முன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு காதல் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். அதனால் என்னுடைய அப்பா நான் ஒரு கலெக்டர் ஆகி அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எனக்கு நல்ல திருமண வரன்கள் வந்து கொண்டிருந்ததால் என் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி என் படிப்பை விட்டுவிட்டு திருமணத்தை செய்து கொள் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் என் அம்மா கிட்ட நான் ஒரு கலெக்டராக வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நான் இப்படி சொல்வதை கேட்டதும் என் அம்மா கோவப்படுவாங்க. நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் படித்து கலெக்டர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் என் அப்பா இதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் எனது அம்மா எனது அப்பாவிடம் சண்டையிட ஆரம்பித்தார். பிறகு என் அம்மா ஒரு மூத்தாட்டியிடம் சென்று நான் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். ஆனால் அவளுடைய அப்பா அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அவளுடைய அப்பா உடனடியாக இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தாயத்து கொடுங்கள் என்று கேட்டாள். அந்த மூத்தாட்டி என் அம்மாவிடமிருந்து 5000 ரூபாயை வாங்கி கொண்டு அவர் என் அப்பாவிற்கு வசியம் செய்து ஒரு தாயத்தை கொடுத்தார். அதை எனது அப்பாவிற்கு எனது அம்மா கட்டியதும் என் அப்பா உடனடியாக என் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அப்போது என் அப்பாவின் நண்பர் ஒருவர் அவர் மகனுக்கு என்னை மணமுடிக்க கேட்டார். உங்கள் மகள் திருமணத்திற்கு பிறகும் கலெக்டராக முடியும், அதற்கு நாங்களும் உதவுகிறோம் என்று கூறினார். இதை கேட்ட என் அப்பா உடனடியாக அவர் மகனுடன் எனது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். நான் திருமணம் முடிந்து எனது புகுந்த வீட்டிற்கு வந்தேன். என் மாமனார் மிகவும் பணக்காரராக இருந்ததால் நானும் என் கணவரும் தனியாக ஒரு மாளிகையில் வசித்து வந்தோம். என் கணவர் தனது தந்தையின் தொழிலை பார்த்து கொள்ள வேண்டியதிருந்தது. அதனால் அவர் காலையிலிருந்து மாலை வரை பிஸியாகவே இருப்பார். நான் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஆடம்பர பொருள்களை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். என் கணவர் எனக்கு வேலை செய்ய பல வேலைக்காரர்களை வேலைக்கு அமர்த்தியிருந்தார். அந்த மாளிகையில் அவர் வைத்திருந்த வேலைக்காரர்களின் ஒருவர் மட்டும் மெதுவாக என் அருகில் வர ஆரம்பித்தார். அவர் என்னிடம் பல வருடங்களாக இந்த வேலையை செய்து வருகிறேன் என்றும் உங்கள் மாமியாருக்கு நான் தூரத்து உறவுக்காரன், அதனால் அவர் என்னை குடும்ப உறுப்பினரை போல வைத்து கொள்வார் என்றும் ஒரு வேலைக்காரன் என்னிடம் சொன்னான். இதை கேட்ட பிறகு நானும் அவருக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவர் என் அறைக்கு வந்தார். நான் இன்னும் படுக்கையில்தான் படுத்து கொண்டிருக்கிறேன். நான் சோர்வாக இருப்பதை அவன் கண்டதும் நீங்கள் படுத்து கொள்ளுங்கள், நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள், நீங்கள் எதுவும் நினைத்து கொள்ளவில்லை என்றால் நான் உங்கள் கால்களை பிடித்து அமுக்கி விடட்டுமா என்று என்னிடம் கேட்டான். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அழகாகவும் இளமையாகவும் இருந்தேன். ஆனால் என் கணவரை தவிர வேறு யாரும் என்னை தொடுவதை நான் விரும்பவில்லை. இதுவரையில் யாரும் என் கால்களை அமுக்கி விட்டதும் கிடையாது. அதனால் நான் உடனடியாக மறுத்துவிட்டேன். இல்லை, ஒரு அந்நியன் என்னை தொட்டால் எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டேன். இதை கேட்டு அவன் மௌனமாக என் அறையை விட்டு வெளியேறினான். அப்போதுதான் நான் அவருக்கு மிகவும் கடுமையாக பதிலளித்ததை உணர்ந்தேன். ஒருவேளை அவர் இதற்கு முன்பு என் மாமியார் வீட்டில் இருந்தபோது அங்கு யாருக்காவது இதுபோன்ற உதவிகளை செய்திருக்கலாம். அதனால் நம்மிடம் கேட்கிறான் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் நான் தெளிவாக மறுத்துவிட்டேன். அவன் இதயம் உடைந்து போனது. உண்மையில் நான் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவள். அதனால தான் பின்னர் மிகவும் வருத்தப்பட்டேன். இந்த வேலைக்காரன் மிகவும் அழகானவன், இளமையானவன், ஏன் என்னிடம் இருந்து இப்படி கேட்டான் என்று அவனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் அவனிடம் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இது மறுநாளும் நடந்தது. வேலைக்காரன் மீண்டும் அதையே என்னிடம் வந்து கேட்டான். நான் திருமணமாகி 5 நாட்களாக மிகவும் சோர்வாக இருந்தேன். அதனால் நான் என் கால்களை படுக்கையிலிருந்து கீழே இறங்கி என் கால்களை பிடித்து மசாஜ் செய்ய சொன்னேன். இதை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி அடைந்து என் பாதங்களை மெதுவாக பிடித்துவிட தொடங்கினான். அவன் என் கால்களை மெதுவாக அழுத்தியதால் எனக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. இதை பார்த்த வேலைக்காரன், மேடம், உங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் படுக்கையில் படுத்து கொள்ளுங்கள், நான் உங்கள் கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன் என்றான். நான் தூக்க போதையில் இருந்ததால் உடனடியாக படுக்கையில் படுத்து கொண்டேன். அந்த வேலைக்காரன் படுக்கைக்கு வந்து என் கால்களை பதமாக பிடித்துவிட ஆரம்பித்தான். அதன் பிறகு நான் சுயநினைவை இழந்து தூங்கிவிட்டேன். நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் கண்களை திறந்தபோது வேலைக்காரன் இன்னும் என் கால்களை தடவி கொண்டிருந்ததை கண்டேன். இதை பார்த்து எனக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது. உடனே நான் என் பணப்பையை திறந்து சில நோட்டுகளை எடுத்து வேலைக்காரனிடம் கையை நீட்ட சொல்லி அவன் கையில் வைத்தேன். இதை பார்த்து அவன் வெட்கப்பட ஆரம்பித்தான். மேடம், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து என்னை சங்கடப்படுத்தாதீங்க, என் சம்பளம் நல்லா இருக்குது, எனக்கு இந்த பணம் தேவையில்லை என்று சொன்னான். அதை கேட்டதும், இந்த பணம் உங்களுடைய கடின உழைப்புக்காக நான் உங்களுக்கு தருவது என்று நான் அவனிடம் சொன்னேன். இதை கேட்டதும் வேலைக்காரன் கையில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் அறையை விட்டு வெளியேறினான்.
என் கணவர் இரவு வீட்டிற்கு தாமதமாக வருவார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் மீண்டும் அந்த வேலைக்காரனை மாலையில் என் அறைக்கு அழைத்து, நீ என் கை கால் உடம்புகளை எல்லாம் பதமாக பிடித்து விடுவதில் எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது. அதனால் என் கணவர் வீட்டிற்கு வருவரை நீ என் அறையிலேயே இருந்து எனக்கு மசாஜ் செய்துவிடு என்று சொன்னேன். ஒருவேளை வேலைக்காரன் பணத்திற்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால தான் நான் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து ஒத்துக்கொண்டான் என்று நான் நினைத்தேன். நான் உங்கள் சாதாரண வேலைக்காரன். நீங்கள் சொல்வது போல் எல்லாம் செய்வேன். உங்கள் கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன். உங்கள் சோர்வு நீங்கி நிம்மதியாக உறங்குங்க என்று சொன்னான். இதை கேட்டதும் நான் அவனிடம், உண்மைதான், உன்னால் என் சோர்வு எல்லாம் போய்விடுகிறது என்றேன். ஒரு நாள் வேலைக்காரன் என்னிடம், உங்கள் மாமியாருக்கும் சில சமயங்களில் நான் காலுக்கு மசாஜ் செய்து விடுவேன் என்றான். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் மாமியார் அப்படிப்பட்டவர் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த வேலைக்காரன் பொய் சொல்லும் மனிதனாக தெரியவில்லை. இப்போது நான் என் மாமியார் வீட்டிற்கு வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. அதனால் வேலைக்காரனை சோதிக்க ஆரம்பித்தேன். அவர் எல்லாவற்றையும் உண்மையாகவே பதில் சொல்லி கொண்டிருந்தான். என் வீட்டில் வேலைக்கார பெண்களும் வேலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் பொய் சொல்பவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் என்னிடமிருந்து என்ன கேட்டாலும் அதை அங்கு உள்ள முழு சுற்றுப்புறத்திலும் பிரபலமாக்குவார்கள். அதனால தான் அவர்கள் யாரையும் என் அறைக்குள் வர அனுமதிப்பதில்லை. வேலைக்காரன் இந்த வீட்டில் எளிமையான வேலைக்காரன். இதனால தான் அவனை நான் நம்பினேன். ஆனால் அவன் கண்களை தாழ்த்தி கொண்டே தான் என்னை பார்ப்பான். அவன் என் உடலை தொடுவான். ஆனால் அவனுடைய நோக்கங்கள் மோசமாக இல்லை. இது ஒவ்வொரு இரவும் நடந்தது. ஒரு நாள் நான் என் கணவரிடம் சொன்னேன், நாங்கள் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து இதுவரை எங்கும் செல்லவில்லை என்று. இதை கேட்ட என் கணவர், நாம் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து எனக்கும் இது தெரியும் என்று கூறினார். நீயும் அப்போது தூங்கி கொண்டிருக்கிறாய். நான் இரவில் வீட்டிற்கு வரும்போது கூட நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய். எனக்கு பகலில் நேரமில்லை. நான் இரவில் வீட்டிற்கு வருவதற்குள் நீ உறங்கி விடுகிறாய் என்று சொன்னார். இதை கேட்டதும் வேலைக்காரன் உடம்பை பிடித்து விடும் காரணத்துக்காக தான் இதெல்லாம் நடக்கிறது என்று என் மனதுக்குள் மட்டும் நினைத்து கொண்டு என் கணவரிடம் இதை மறைக்க ஆரம்பித்தேன். காரணம், எனது கணவருக்கு இதில் விருப்பமில்லாமல் இருக்கலாம். என் கணவர் சொன்ன புகார், என் கணவருக்காக நான் ஒவ்வொரு இரவும் விழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இன்று இரவு வேலைக்காரன் என்னிடம் மசாஜ் கேட்கும்போது நான் தூங்காமல் இருக்க வேண்டும், என் கணவர் வரும் வரை விழித்திருப்பதற்காக நான் அதை மறுத்துவிட வேண்டும் என்று அன்று முடிவு செய்தேன். மாலையானதும் நான் குளித்துவிட்டு என்னை நன்றாக தயார்படுத்தி கொண்டு மணப்பெண் போல் உடையை அணிந்து படுக்கையில் அமர்ந்தேன். வேலைக்காரன் என் அறைக்கு வந்தபோது எனக்கு மசாஜ் செய்து விடட்டுமா என்று கேட்டான். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் சொல்வதை கேட்ட பிறகு அவன் சற்று சோகமாகி திரும்பி சென்றான். சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரன் கையில் ஒரு கிளாஸ் பாலுடன் என் அறைக்கு வந்தான். உணவு சாப்பிட்டதால் உடனடியாக பால் குடித்தேன். என் கணவருக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தூக்கம் வந்து தூங்கிவிட்டேன். நான் காலையில் எழுந்ததும் வேலைக்காரன் உடனடியாக என் அறைக்கு வந்து, மேடம், நான் உங்களுக்கு காலை உணவு கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். இதை கேட்டதும் நான் என் கணவரின் படுக்கையை நோக்கி ஏக்கத்தோடு பார்த்தேன். இதை பார்த்த வேலைக்காரன், முதலாளி ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறது என்று அவர் காலையிலேயே உணவு சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட்டார் என்று சொன்னான். இதை கேட்டதும் என் மனநிலை முழுவதும் அவருக்காக காத்திருந்தேன். ஆனால் அவர் காலையில் விடுக்கென்று சென்று விட்டாரே என்று கோபம் கொண்டேன். நான் வேலைக்காரனிடம் தேநீர் கொண்டு வரச் சொன்னேன். வேலைக்காரன் அறையை விட்டு வெளியேறினான். பிறகு நான் என் உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். இரவில் நான் மணப்பெண் ஆடைகள் அணிந்திருந்தேன். ஆனால் இப்போது என் உடலில் வேறு உடைகள் இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் நகைகளை மட்டும் அணிந்திருக்கிறேன். என் தலை பாரமாக உணர ஆரம்பித்தேன். நேற்று இரவு எனக்கு என்ன நடந்தது? என் அறையில் இருந்தது யார்? அவர் என்னை என்ன செய்திருப்பார் என்று யோசித்து பார்க்கும்போது மயக்கம் வர ஆரம்பித்தது. ஆனால் எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. என் இதயம் பயத்தில் படபட என்று துடிக்க ஆரம்பித்தது. நான் என் தலையை பிடித்து கொண்டேன். என் உடல் முழுவதும் வலித்தது. அதனால் வேலைக்காரன் தேநீர் கொண்டு வந்தபோது என் உடலை மசாஜ் செய்ய சொன்னேன். இதை கேட்டதும் அவன் படுக்கையில் வந்து என்னை அழுத்த ஆரம்பித்தான். அன்று நான் நீண்ட நேரம் படுக்கையிலேயே இருந்தேன். அன்று என் கணவர் திடீரென்று வீட்டிற்கு வந்தார். நான் அவரை பார்த்ததும் அவரை திட்டினேன். நான் உங்களுக்காக மணப்பெண் போல இரவு முழுவதும் விழித்திருந்தேன். ஆனால் நீங்கள் வரவில்லை. இதை கேட்டு என் கணவர் சொன்னார், ஆனால் நான் இரவில் அறைக்கு வந்தபோது நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாய். அதனால தான் நான் உன்னை எழுப்பவில்லை. இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அப்போ என் உடைகளை யார் மாற்றியது? போதுமான தூக்கம் வந்த பிறகும் கூட என் உடல் ஏன் வலிக்கிறது? கணவர் சரி, பரவாயில்லை, மனநிலையை கெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று இன்று இரவு வேலை விஷயமாக வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் தாமதமாகிவிடும். அதனால் இப்போது எனக்கு 3-4 மணி நேரம் சும்மாதான் இருக்கிற. நீ சொன்னா நான் இப்போ உன்னை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான்.
அதை கேட்டதும் என் மனநிலை தானாகவே மேம்பட்டது. இரவின் அனைத்து நிகழ்வுகளையும் மறந்து மகிழ்ச்சி அடைந்தேன். திருமணத்திற்கு பிறகு நான் என் கணவருடன் எங்கேயாவது வெளியே செல்வது இதுவே முதல் முறை. என் கணவர் எனக்காக காரில் உட்கார்ந்திருந்தார். நான் அவசரமாக தயாராக தொடங்கினேன். அந்த நேரத்தில் வேலைக்காரனிடம் வந்து, மேடம், நீங்கள் எங்கேயாவது போறீங்களா என்று கேட்டான். இதை கேட்டதும் நான் அவனிடம் சொன்னேன், ஆமாம், ஆனால் நீ ஏன் கேட்குறாய் என்றேன். இதை கேட்ட வேலைக்காரன், நான் உங்கள் வேலைக்காரன், அதனால் உங்கள் உடல் சோர்வடையும் என்பதால் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன் என்றான். இதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. நீ என் வேலைக்காரன்தான், என் கணவனாக மாற முயற்சிக்காதே என்று சொன்னேன். இது சொல்லிவிட்டு நான் வெளியே சென்றேன். எனக்கு எதற்கு கோபம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அந்த வேலைக்காரனுக்கு என் மனதின் ஒரு பகுதியை கொடுப்பேன். அவன் என்னிடம் சொன்னதும் தவறு என உணர்ந்திருந்தான். அதனால் நான் வீட்டிற்கு வந்தபோது அவன் வரவில்லை. என் கணவர் என்னை வாசலில் விட்டு வெளியே சென்றார். ஆனால் நான் உள்ளே வந்தபோது என் உடல் முழுவதும் வலித்தது. ஒருவேளை என் உடல் மசாஜிற்கு பழகிவிட்டதோ என்னவோ. அதனால் இரவு வந்தவுடன் எனக்கு மசாஜ் செய்ய ஆசை வரும். ஆனால் நான் அந்த வேலைக்காரனை கோபப்படுத்தியிருந்தேன். அதனால் இன்று அவன் எனக்கு மசாஜ் செய்ய வரவில்லை. ஆனால் எனக்கு அவன் தேவைப்பட்டதால் நான் ஒரு வேலைக்காரியை அழைத்து அந்த வேலைக்காரனை அழைக்க சொன்னேன். சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரன் என் அறைக்குள் வந்து என் படுக்கையில் அமர்ந்து அமைதியாக என் கால்களை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்து எனக்கு கவலையாக இருந்தது. நான் அவனிடம் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசினேன். ஆனால் அவன் என் வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அவன் அமைதியாக இருப்பதை கண்டதும் அப்போது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால தான் உன்னை திட்டினேன் என்று. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் என் கணவருடன் எங்காவது வெளியே செல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நீ அதை தடுக்க நினைத்தது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நான் அவனுடைய முதலாளி. இந்த வேலைக்கு நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன். ஆனால் மனித நேயம் இன்னும் என்னுள் உயிருடன் இருந்தது. அதனால தான் நான் உரிமையாளராக இருந்தாலும் வேலைக்காரனிடம் மன்னிப்பு கேட்டேன். ஏனென்றால் அவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதன்தான். நான் சொல்வதை கேட்ட பிறகு வேலைக்காரன், நான் உங்கள் வீட்டு வேலைக்காரன், இந்த வேலைக்கு நான் உங்களிடமிருந்து சம்பளம் வாங்குகிறேன் என்றான். எனவே நீங்கள் என்னை வேண்டுமானாலும் என்னிடம் சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு. இப்படி அவன் சொல்வதை கேட்டதும் நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் இனிமேல் இது போன்ற எதையும் அவனிடம் சொல்ல மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அன்று இரவு வெகு நேரம் வரை அவன் எனக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான். பிறகு நான் தூங்கிவிட்டேன். வேலைக்காரன் எப்போது என் அறையை விட்டு வெளியேறினான், என் கணவர் எப்போது வீட்டிற்கு வந்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் காலையில் எழுந்தபோது என் கணவர் குளியலறையில் வெளியே செல்ல தயாராகி கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த நாட்களில் எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. வேலைக்காரனின் மசாஜ் காரணமாக எதையும் உணராமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. என் கணவர் எப்போது அறைக்குள் வந்தார், என் கணவர் வருவதற்கு முன் அவன் எனக்கு மசாஜ் செய்யும் போதெல்லாம் நான் திடீரென்று ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் அளவுக்கு இந்த வேலைக்காரனின் மசாஜ் என்ன மந்திரம் இருக்கிறது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். காலை எழுந்ததும் எனக்கு தலைவலிக்கிறது. ஆனால் நான் கணவரிடம் இதை சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த வேலைக்காரனிடமிருந்து நான் மசாஜ் செய்து கொண்டிருப்பதை என் கணவர் தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. ஒரு நாள் என் கணவர் பகலில் வீட்டில் இருந்ததால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அந்த வேலைக்காரன் மூலம் செய்ய வைத்தேன். அவனை என் அறைக்கு வரவிடவில்லை. வேலைக்காரன் வீட்டு வேலைகள் அனைத்துமே செய்து கொண்டே இருந்தான். மேலும் நான் யாரிடமும் மசாஜ் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினேன். இந்த நேரத்தில் என் கணவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எல்லாம் நான் அந்த வேலைக்காரனை அறைக்குள் அழைப்பேன். ஆனால் ஒரு நாள் என் கணவர் திடீரென்று வீட்டிற்கு வந்தார். நான் அறையில் இருந்தேன். இதை கேட்ட பிறகு நான் மிகவும் பயந்தேன். என் கணவர் வருவதற்குள் வேலைக்காரனை அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வேலைக்காரன் மிகவும் புத்திசாலி. என் கணவர் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு வேறு வேலைகளில் மும்முரமாக இருந்தான். என் கணவருக்கு எதுவும் தெரியாது. வீட்டில் உள்ள மற்ற வேலைக்காரர்கள் மூலம் மசாஜ் செய்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வேலைக்காரனின் கைகளில் என்ன மந்திரம் இருந்தது? நான் தினமும் அவனை ஏன் என் அறைக்கு அழைத்தேன்? என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. இரவில் வேலைக்காரன் மசாஜ் செய்யவில்லை என்றால் காலையில் எழுந்ததும் என் தலை கனமாகி விடுகிறது. சோர்வாகவும் இருக்கும். ஒரு இரவு வேலைக்காரனிடம் மசாஜ் செய்து கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன். காலையில் கண்களை திறந்தேன். அப்போ என்னோட உடைகள் அனைத்தும் மறுபடியும் மாறிடுச்சு. என்ன விஷயம்? இதை யார் செய்திருப்பார்கள்? என் கணவர் எனக்கு இதை செய்தாரா? நான் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தேன். அதிர்ச்சி ஆயிட்டேன். என் உடல் முழுவதும் அங்கங்கே சிகப்பு நிற அடையாளங்கள் இருந்தன. நான் சிந்தனையில் மூழ்கினேன். இது என்ன
மாதிரியான குறி. நான் என் உடலை தடவ ஆரம்பித்தேன். அந்த குறியை அழிக்க முயற்சி செய்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. மறுநாள் என் உடலை பார்த்தேன். அந்த குறி மறைவதற்கு பதில் பரவத் தொடங்கியிருப்பதை கண்டேன். நான் பதட்டமாகி இருந்தேன். பிறகு வேலைக்காரன் நான் அறைக்கு வந்து மசாஜ் செய்கிறேன் என்றான். நான் அந்த அடையாளத்தை மறைக்க விரும்பினேன். அது என் கணவருக்கு தெரிந்துவிடும் என்பதால், இன்னைக்கு நீ என் கால்களை மசாஜ் பண்ணு அவன்கிட்ட சொல்ல அவன் வாய்மொழியால் எதுவும் கேட்கல. ஆனால் உள்ளுக்குள் பயமாக இருந்துச்சு. என் கணவர் என்னைக்காவது இந்த குறிகளை பார்த்தால் நான் அவருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அதை பற்றி நினைத்து நினைத்து சோர்வடைந்து போயிட்டேன். அதனால தான் என் கால்களை தலையணை மேல் வச்சுக்கிட்டேன். வேலைக்காரன் என்னை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். தூக்கம் காரணமாக என் கண்கள் மூடியிருந்தன. அப்போது வேலைக்காரன் எனக்கு அதிர்ச்சி ஊட்டும் ஒன்றை சொன்னான். அவன் என்னிடம், மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று. என் கண்கள் மிகவும் சோர்வாக தொடங்கியது. அவன் என்ன சொன்னான் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன். காலையில் கண்களை திறந்தேன். என் கணவரும் படுக்கையில் படுத்திருந்தார். என் தலை பாரமாக இருந்தது. என் உடல் வலித்தது. அதையும் மீறி நான் என் கணவரின் அருகில் சென்று அமைதியாக அந்த குறியை பற்றி சொன்னேன். அந்த குறி அதிகரித்து வருவதாக நினைத்தேன். அதனால் என் கணவரிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும். இதை கேட்ட என் கணவர் என் உடலில் இருந்து துணிகளை கழட்டினார். அவர் என் உடல் முழுவதும் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பார்த்து கோபத்தில் குதித்தார். அவர் என்னிடமிருந்து விலகி நின்று, நீ என்னை ஏமாற்றி விட்டாய், அதற்கான தண்டனை உனக்கு கிடைத்து விட்டது என்று கூற ஆரம்பித்தார். இது ஒரு நோய் அல்ல, உன் தவறு. எனக்குள் என்ன குறை இருந்ததால் நீ இன்னொருவனை கண்டுபிடித்தாய். நான் வேலையில் மும்முரமாக இருந்தேன். நான் இன்னும் சாகல. ஆனால் நீ இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டு நான் திகைத்து போனேன். நான் அவரிடம் என்ன பேசுறீங்க என்று கேட்டேன். நான் அப்பாவி என்று சொல்ல, ஆனால் என் கணவர் சிரிக்க ஆரம்பித்து, இந்த அடையாளங்கள் நீ குற்றவாளி என்று சொல்கிறது. அதனால் நீ என் வீட்டை விட்டு வெளியேறு என்றார். நான் உனக்கு விவாகரத்து ஆவணம் அனுப்பிவிடுவேன் என்று என்னை வெளியே தள்ளிவிட்டார். நான் அழுது கொண்டே பெற்றோரின் வீட்டிற்கு வந்து நான் குற்றமற்றவள் என்பதை அவர்களுக்கு சத்தியம் செய்தேன். அவர்கள் என்னுடையவர்கள், அதனால் என்னை நம்பினார்கள். அவர்கள் என் கணவரிடம் சமாதானம் பேச போவதாக கூறினார்கள். ஆனால் அவர்கள் செல்வதற்குள் விவாகரத்து ஆவணம் வந்து சேர்ந்தது. என் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அளிக்கப்பட்டது. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அங்கு யாரும் இல்லை. நான் பல நாட்கள் அழுது படுக்கையில் இருந்தேன். நான் இறந்து விடுவேன் என்று உணர ஆரம்பித்தேன். ஒரு நாள் அம்மா என் அறைக்கு வந்தாள். அவள் சொன்னாள், யாரோ உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று. ஒருவேளை என் கணவர் வந்திருக்கலாம். அவர் என் அப்பாவித்தனத்தை உணர்ந்திருக்கலாம் என்று நினைத்து ஓடினேன். ஆனால் என் கணவர் அங்கு இல்லை. மாறாக அவர் வீட்டில் வேலை செய்த அதே வேலைக்காரன் தான். நான் அவனிடம் வந்ததற்கான காரணத்தை கேட்டபோது, உங்களுடைய அந்த அடையாளத்தை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்கிறான். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏன் இந்த அடையாளங்கள் வந்தன? இதை கேட்டு எழுந்து நின்று அவன் சட்டையை பிடித்து கேட்டேன், ஏன் என் கணவர் என் மீது இந்த அளவு மோசமான குற்றச்சாட்டுகளை சொன்னார் என்பது இப்போது எனக்கு புரிகிறது. காரணம், அவனது உடம்பிலும் என் உடம்பில் ஏற்பட்ட அதே சிவப்பு நிற அடையாளங்கள் இருந்தன. இதனால் நான் கோபமாகி அந்த வேலைக்காரனின் மார்பில் குத்த ஆரம்பித்தேன். இது என் உடலில் எப்படி வந்தது? மசாஜ் என்ற பெயரில் நீ எனக்கு என்ன செய்தாய்? உண்மையை சொல்லு என்று கேட்டதும் வேலைக்காரன் என் இரு கைகளையும் பிடித்து கொண்டு, என் பெயர் ரஞ்சித். நான் உன்னுடன் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். ஆனால் நான் உன்னை ஒருதலையாக காதலித்தேன் என்றான். நானும் ஒரு கலெக்டராக வேண்டும் என்று விரும்பினேன். நாம் 2 பேரும் கலெக்டர் ஆன பின்பு உங்கள் அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் உன் தோழி மூலமாக உன் அம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் பயந்து உன் வீட்டுக்கு ஒரு திருமண முன்மொழியை அனுப்பினேன். ஆனால் உன் அப்பா மறுத்துவிட்டு என் பொண்ணுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் நான் மன அமைதியுடன் படிப்பை தொடங்கினேன். பின்பு என் உறவினரின் திருமணத்திற்கு 1 வாரம் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. பின்னர் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படின்னு அவன் என்னிடம் சொல்லி கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் அதனால தான் என் காதல் வேறொருவின் மணப்பெண்ணாக மாறியது. ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மீதான காதலிலும் பைத்தியகாரத்தனத்திலும் நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக ஆனேன். அப்போதுதான் உங்களிடம் நெருக்கமாக இருக்க முடியும். நான் உன்னிடம் நெருங்கி பழக விரும்பினேன். அதனால தான் மசாஜ் செய்வதாக கூறி உன் அறைக்கு வந்தேன். இரவில் நீ தூங்கிக் கொண்டே இருப்பதற்காக உன் பாலில் மயக்க மருந்துகளை கலந்து கொடுப்பேன். நீ என்னுடையவள் என்பதால் உன் கணவனால் உன் அருகில் வர முடியவில்லை. வேறு யாரையும் உன்னை நெருங்கி பார்க்க விடவில்லை என்று அவன் சொல்ல, இதை கேட்டு நான் திகைத்து போனேன். நீ எப்போதாவது என்னிடம் தப்பு பண்ணியிருக்கிறாயா என்று கேட்டேன். இதை கேட்டு அவன் என் கையை அவன் தலையில் வைத்து, உன் அனுமதி இல்லாமலேயே நான் உன்னை மிகவும் நேசித்தேன் என்றான்.
நான் உன்னை எதுவும் செய்ய விருப்பமில்லை என்று சொல்ல, இதை கேட்டதும் உங்கள் இருவரின் உடலிலும் இருந்த அடையாளங்களை நோக்கி கை காட்டினேன். இதை கேட்டு அவன் சிரித்துவிட்டு, இது வெறும் தொற்று என்று கூறினான். உன் கணவர் நம்மளை 2 பேர் மீதும் சந்தேகப்பட வைப்பதற்காக அப்படி செய்தேன். இதை சொல்லி அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். 1 வருடம் முழுவதும் அவனை தண்டித்த பிறகு நான் அவனை மன்னித்து பின்னர் அவனை மணந்தேன். பெரிய பிளான் செய்து ரஞ்சித் தனது காதலி கோமதியை அடைந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.